இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என்னப்பா போன அவதார சரித்திரம் உனக்கு ஞாபகம் இல்லையா? ராம அவதாரத்துல கடற்கரையை சென்று அடைந்து விபீஷணன் சரணாகதி பண்ணினா கடல் வழிவிடும் என்று சொல்ல வருணனை குறித்து கடற்கரையிலே கைகூப்பி நின்றாயே. இப்போ கடலுக்கு நம்மளால எல்லை காண முடியுமா? ஆக எது எப்படியோ கடலை கடக்கணும். பெருமாள் நினைச்சா சர்வேஸ்வரன் அப்படியே ஒரு நொடியில் அங்க போகலாம். ஆனா இது ராமாவதாரம், தெய்வத்தன்மையை வெளிக்காட்டிக்க கூடாது. மனிதனை போலவே நடித்து கடக்கணும். அப்ப எப்படி கடப்பது? அதுக்கு தான் விபீஷணன் சொன்னான் சரணாகதி பண்ணுன்னு. அதனால ராமன் என்ன பண்ணானா, அந்த கடலரசன்ட்ட யாச்சகம் கேட்கிறானா, அப்பா தயவு செய்து வழிவிடுன்னு கேட்டானா. எப்படி கேட்டான்னா, அவன் நோக்கி கை கூப்பி கொஞ்சம் வழி விட்டுடு அப்படின்னு நீ யாச்சகம் கேட்டு சரணாகதி செய்ய அந்த கடலரசன் கண்டுக்கவே இல்லையா. என்ன பண்ணிட்டானா, கடல்ல இருந்து வீசக்கூடிய அலை இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணிடுத்தான், கை கூப்பி நிக்கிறான் ராமன். அவன் கை மீது மோத அந்த அலை மோதித்தான். என்ன அர்த்தம்னா, நீ கை கூப்புறதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் கை கூப்பி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நாம அவரை கண்டுக்கலன்னா இப்படி தட்டி விட்டுட்டு போவோம். அது போல கடலரசன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு அலைகள் தான் கடலோட கையான். ராமனுடைய கையில அப்படி மோதி அஞ்சலி முத்திரைய தட்டி விட பார்த்துதான். அத்தோட இல்ல, ஆகா பெருமாள் இவ்வளவு தூரம் கை கூப்பிட்டாரு, வழிவிட முடியலைன்னாலும் வந்தாவது மன்னிச்சுக்கோங்க, சாரி க்ஷமிச்சுக்கோங்க, வழிமுட முடியல அப்படியாவது சொல்லலாம் இல்லையா? முகத்தை கூட காட்ட மாட்டேன்னு என்ன வருணன். இனி ராமன் பார்த்தான், கால்ல சரணம்னு யார் விழுந்தாலும் அவர்களை காக்க வேண்டும், அதுதான் தர்மம். அதை மீறிட்டா கடலரசன். வாடா வருணா, உன்னை கலங்கடிக்கிறேன்னு சொல்லி கடலுக்கு அடியில மண் இருக்கும் இல்லையா, கடல் ஆழத்தில் உள்ள மண், அந்த மண்ணை மேல கொண்டு வந்துடுறேன், தண்ணீரை அப்படியே கீழே கொண்டு போயிடுறேன். சும்மா கலங்க செய்யறதுன்னா சும்மா இல்ல, கடலையே திருப்பி போட்டுடுறேன். அந்த ஆற்றல் எனக்கு உண்டு. ஏண்டா மனித சுபாவத்துக்கு ஏதோ கொஞ்சம் இப்படி கை கூப்பிட்டேங்கிறதுக்காக நான் ஒன்னும் தெரியாதவன் அல்லது ஒன்னும் சக்தி இல்லாதவன் என்று நினைத்தாயா? உன்னை கலங்கடிக்கிறேன் பார் என்று அந்த சரம் தொட்ட அம்புகளை தொடுத்து கடலையே வற்றச் செய்கிறேன். குரங்குகள் அத்தனை பேரும் கடல்ல இறங்கி நடந்தே போகும்படியாக இந்த ஆழ்கடலை வற்ற வைக்கிறேன் என்று அப்படி தொடுத்தான் வில்லையும் அம்பையும். சார்ங்கவில் கையனே சப்பாணி, ஷார்ங்கம் என்ற வில்லை அப்படி கையில் ஏந்தி சரத்தை தொடுத்தவாறே என்னாச்சுன்னா, சமுத்திரராஜன் ராமன் திருவடியில விழுந்துட்டான். பகவானே க்ஷமிச்சுக்கோ, ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப தூரம் தள்ளி இருந்தேன், அங்கேருந்து உன்னை தேடி வருவதற்குள் தாமதமாகி விட்டது. அப்புறம்தான் என் மனைவி சொன்னா, பெருமாளை சேவிக்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாது, ரத்தனம் முத்தெல்லாம் எடுத்துன்னு போகணும்னா, அதனால கடலுக்குள்ள இருந்து ரத்தனம் முத்து எல்லாத்தையும் தேடின்னு வரதுக்குள்ள தாமதம் ஆயிடுத்து, மன்னிச்சுக்கோன்னு. இதுதான் சரி. ராமன் அவன் திருவடியில விழுவது பொருத்தம் இல்லை, அந்த சமுத்திரராஜன் ராமன் திருவடியில விழுந்தான், அதுதான் பொருத்தமானது.